அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு சோஷியல் மெசேஜ்க்காக மூவிஸ் மற்றும் பாலிடிக்ஸ் ரெண்டு ரொம்ப பெருசாக ரொம்ப முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸ். எப்போவுமே நான் ஆல்ரெடி ஒரு நடிகர் இருக்குது, அதுக்காக தான் நான் பாலிடிக்ஸ் ஜாயின் பண்ணுறேன். எக்ஸாக்ட்லி ஐ திங்க் 6 மாதம் முன்னாடி. அப்போது எல்லாம் கேட்குறேன், ஏன் நீங்கள் பாலிடிக்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஸோ இதான் ஆன்சர் நான் இப்போ தரேன். எல்லா படம்ல மேக்ஸிமம் லாட்ஸ் ஆஃப் மூவிஸ் அது எல்லா படம்ல சோஷியல் மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது. எந்த படம்ல ஸ்பெஷாலிட்டி பேரண்டிங் எஜுகேஷன். ஸோ நான் இப்போ பேரண்டிங் பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா எஜுகேஷன் வி ஆல் நோ, ஆனால் இப்போது எஜுகேஷன் இஸ் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் டொனேஷன். Any good school wants extra donation, which is absolutely unaccepted. ஆனால் நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன், நான் பேரண்டிங் பற்றி சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் எனக்கு 3 சின்ன சின்ன பப்பீஸ் இருக்குது. அது இப்போது எனக்காக என்னோட குழந்தை தான். சாக்லேட் கேரமல் லட்டு அவர் பேர். ஸோ அவர் தான் என்னோட குழந்தை. அண்ட் பேரண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ எம் த மதர். வேறே என் அண்ணா கிட்டே 2 பொண்ணு இருக்குது, என் அண்ணாக்கு 2 பொண்ணு இருக்குது. My 2 nieces. I'm going to give you a very serious message about sexually abused kids. Adu yena because 2 out of 5 kids are sexually abused generally everywhere, and the criminal usually nammaloda family la dhaan irukku. Many of us here can be probably sexually abused kid. And it starts from the age of 4. So parenting means good education mattum ille. Parenting means sitting down with your child, avarukku good touch, bad touch adu patti sollanu. Try to explain them in their language. Adu kuda romba romba mukkiyam. That is a good parenting. Ana usually generally நம்ம தேசத்தில் பேரண்டிங் மீன்ஸ் கிவிங் த பெஸ்ட் ஸ்கூல், பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட் டியூஷன். அதுதான் என்னோட டியூட்டி ஓவர். ஆனால் அப்படி இல்லை. சிலத்து வாட்டி கிட்ஸ் தே சஃபர் இன்சைட். அப்புறம் திடீர்னா மார்க்ஸ் ட்ராப் ஆகும், த ஸ்கோர் தே ஃபால். அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே அதை நினச்சிட்டு அது எப்படி. ஸோ வி மஸ்ட் பே அட்டென்ஷன் டு திஸ் பர்டிகுலர் பார்ட் as well. You should sit with them. It starts from the age of 4, a very, very delicate age. Yes, pedophiles do exist. Generally, celebrities or people don't talk about it. Adu enakku theriyum. Adukkaga dhaan naan solren. You must sit down with your child, talk to them, ask them, mother, father, both of you, gently. You should talk to them. It is connected to their education. Please do that if you love your kids. And in the padamkaga ellarikku all the best. Nandri, vanakkam. Saya film oda trailer and audio launch ku vandadukku romba sandoshப்படுren. Thanks for inviting me. In the film oda message sir சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமானது. It's about education and its importance. இப்போ நீங்க top 10 countries list education பாத்தீங்கன்னாக்க India is not there. It's very weird. ஏன்னா வந்து நம்ம கண்ட்ரியோட ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் தான். அண்ட் பெரிய பெரிய ஹிஸ்டோரியன்ஸ் நம்ம பழைய காலத்து எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது குருகுலம், நன்னா புகழ்ந்து எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐ ரெட் an article recently, மாடர்ன் கண்ட்ரீஸ், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இப்போ ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம கண்ட்ரீஸில் வருஷக்கணக்காக இருந்ததாமா. ஐ didn't know this. நாலந்தா கேள்விப்பட்டிருப்பீங்க, நாலந்தா யூனிவர்சிட்டி. அதே மாதிரி சவுத்தில் நம்ம தஞ்சாவூர், நம்ம மதுரை, அண்ட் நம்ம காஞ்சிபுரம். ஆல் தீஸ் பிளேசஸ் வேர் எஜுகேஷனல் சென்டர்ஸ். எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னாக்க டீச்சர்ஸ் டே, அதாவது தமிழ்நாடோட எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னாக்க டீச்சர்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் டாக்டர் ராதாகிருஷ்ணன்ஸ் பர்த்டே. இப்போ வந்து படிப்பை வச்சு என்ன வேணாலும் பண்ணலான்னு சாதிக்கிறதுக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. Let me take one example. Abdul Kalam sir from Tamil Nadu. படிப்பு இருந்தால் எங்கேருந்து எங்கேனாலும் போனாலும் காட்டியிருக்காரு. அதே மாதிரி பெரிய பெரிய வேர்ல்ட் ஸ்டேஜில் இருக்கிற கம்பெனிஸில் டாப் பொசிஷன்ஸ் இருக்கிறவங்களாம் இந்தியன்ஸ். அகெயின் ஃப்ரம் தமிழ்நாடு. யா, சுந்தர் பிச்சை.
and Indira Krishnamurthy Nui from Tamil Nadu of PepsiCo. இமெயில் இன்வெர்ட் பண்ணியிருக்கோம், செஸ் இன்வென்ட் பண்ணியிருக்கோம், ஜீரோ கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தும் டாப் 10 லிஸ்ட், டாப் 20 லிஸ்ட்டில் கூட இந்தியா இல்லை. வாய் இஸ் தேட்? ஓகே, ஐ ஹாவ் 2 ஐடியாஸ். பேரண்ட்ஸுக்கு பயந்து மார்க்ஸ் வாங்கணும்னு மக்கப் பண்ணி வாமிட் பண்ணுற எக்ஸாம்ஸ் தான் எழுதுகிறோம். நம்ம எக்ஸாம் முடிஞ்சோன்னா சப்ஜெக்ட் மறந்துடுறோம். நான் பண்ணியிருக்கேன் டெஃபினட்டாக, மேத்ஸ் எனக்கு வராது, மக்கப் பண்ணி எழுதியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து இந்தியாவோட ரூரல் பாப்புலேஷன் அர்பன் பாப்புலேஷனோட ஜாஸ்தி. அப்படின்னாக்கு வில்லேஜஸில் எஜுகேஷன் இல்லை, ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம கிராமத்துக்கு போகலை இன்னும். ஓகே, இப்போ கிராமத்தில் என்டர்டெயின்மெண்ட்னா என்னது? ஃபிலிம்ஸ் தானே. ஸோ நம்ம ஃபிலிம்ஸில் இப்படி ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ், ஹவ் அ ஸ்மால் ஒரு சோஷியல் மெசேஜ் காட்டினாக்க மனசில் இன்னும் ஆழமாக பதியும். கரெக்ட் தானே? அண்ட் இப்போ வந்து இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து படிப்போட முக்கியத்துவம் தெரியும். பட் இஃப் யூ ஷோ இட் இன் அ ஃபிலிம் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. அண்ட் பழைய காலத்து ஃபிலிம்ஸில் வந்து சோஷியல் மெசேஜ் வச்சே படத்தை பண்ணாங்க. ஸ்டோரி லைனே சோஷியல் மெசேஜ் தான். ஸோ இவ்வளோ கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வரும்போது ஒரு சோஷியல் மெசேஜோட ஃபிலிம் வந்து நம்ம சாயா ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள். ஸோ பழைய காலத்து ஃபிலிம்ஸ் மாதிரி நாட்டோட நன்மை மக்களோட நன்மை இது பண்ண ஃபிலிம்க்கு all the best for your success to the entire team and the director.